இன்னைக்கு இந்தியாவில் சினிமா துறையில் நிறைய சென்சார்ஷிப் இருக்குது. அதாவது நியூடிட்டி இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அன்னைக்கு இருந்த அரசியல் கருத்துக்கள் எதுவுமே அந்த படத்துலையோ அந்த பாடல்களையோ பயன்படுத்தக்கூடாது. இது மூலிமா சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சொல்லிட்டு இந்த சென்சார்ஷிப் இப்போ இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சென்சார்ஷிப் சினிமா துறையில் மட்டும் கிடையாது, பத்திரிகை துறையிலையும் இருந்திருக்கு. 1785 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் பேப்பர் மக்கள்கிட்ட நிறைய கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுது. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் மூலிமா பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க ஆளும் அரசாங்கமான அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேருது. ஸோ இது மூலிமா மக்களுக்கு நிறையா விழிப்புணர்வு வருது. ஸோ இந்த விழிப்புணர்வு மூலிமா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக சில கிளர்ச்சிகள் சர்ச்சைகள் ஏற்படுது. ஸோ இந்த பத்திரிகைகள்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்சார் செய்யப்பட்டதை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்சார்ஷிப்பை கொண்டு வராங்க. இந்த சென்சார்ஷிப் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள்லாம் நீக்கப்பட்டு அந்த பத்திரிகை மக்கள் மத்தியில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 1975 77 வரைக்கும் இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி ஆட்சி கீழே ஒரு டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அப்போ இருக்க அந்த ஆளுங்கட்சியை பற்றி நிறைய விமர்சனங்கள் பத்திரிகை மூலமாக எழுதப்பட்டு இருந்துச்சு. ஸோ அது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணிச்சு. சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் அந்த எமர்ஜென்சி பீரியட் மாறிச்சு. ஸோ பத்திரிகை மூலம் தான் பரவுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசாங்கம் ஸோ அப்போ இருக்க அந்த பத்திரிகைகளை சென்சார் செய்யப்பட்டு தான் வெளியிடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை துறையில் இந்த சென்சார்ஷிப் தடை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பத்திரிகை துறை சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சது. டிஜிட்டல் மீடியா மூலிமா நிறைய சமூகத்தில் தேவையில்லாத கருத்துக்கள் பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சென்சார்ஷிப்ன்றது இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கு தேவைன்றது நான் நினைக்கிறேன். இது மூலிமா நிறைய கருத்துக்கள், நல்ல தேவையற்ற விஷயங்கள், தேவையில்லாத கருத்துக்கள்லாம் நீக்கப்படலான்றது என்னோட கருத்து.